முதலில் உங்கள் கருத்து வேறுபாடுகளை களையுங்கள், பிறகு நிதி ஒதுக்கீட்டை கேட்கலாம். எதிர்க்கட்சிகளுக்கு பிரதமர் அறிவுரை. வீடற்றவருக்கு எலும்பு துண்டுகள் வழங்கப்படும் காணொளி வைரல். MCMC விசாரணை. வீடில்லாமல் காரில் தங்கிய செமூர் இந்திய தம்பதிக்கு யயாசான் கபஜிகான் நேரில் உதவி. சீபுவில் காணாமல் போன மகன் கழிவுநீர் குழியில் பிணமாக மீட்பு. கலிபோர்னியா கடல் பகுதியில் சிக்கி தவித்த 2 மலையேறிகள் ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்டனர். அரசாங்கத்திடம் இருந்து நிதி ஒதுக்கீட்டை கோரும் முன்னர் எதிர்க்கட்சிகள் தங்களுக்குள் நிலவும் கருத்து வேறுபாடுகளை களைய வேண்டும். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அவ்வாறு அறிவுறுத்தியுள்ளார். எதிர்க்கட்சிகளிடையே ஒருமித்த கருத்து இல்லாததால் அவ்விவகாரம் அடுத்த கட்டத்திற்கு நகராமல் உள்ளதாக அன்வார் மக்களவையில் கூறினார். சில எதிர்க்கட்சியினர் தனிப்பட்ட முறையில் பேச்சுவார்த்தை நடத்த முனைகின்றனர். மேலும் சிலர் குழுவாக வருகின்றனர். சிலர் பேச்சுவார்த்தைக்கே தயாராக இல்லை. எனவே அரசாங்கத்திடம் இருந்து எதிர்க்கட்சியினர் நிதி ஒதுக்கீட்டை எதிர்பார்க்கும் முன்னர் ஒன்றாக கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வரட்டும் என்றார் அவர். பரிகத்தான் நேஷனல் கூட்டணியை சேர்ந்த 6வது நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோஸ்ரீ ஷஹீடான் காசிம் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கையில் அன்வார் அவ்வாறு கூறினார். ஒற்றுமை அரசாங்கம் அமைந்ததில் இருந்து அதனிடம் நிதி ஒதுக்கீடு கேட்டு எதிர்க்கட்சியினர் முயற்சி செய்து வருகின்றனர். எனினும் பல கட்ட பேச்சுவார்த்தைகளிலும் உடன்பாடு எட்டப்படாததால் அவ்விவகாரம் நீண்டு கொண்டே போகிறது. Sunshine Kids, the place where your kids shine, the fastest growing, award-winning, best preschool chain in the town. Welcome to our preschool, where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my. பேராச்செமூரில் வீடற்ற நிலையில் 2 வாரங்களாக காரில் தங்கியிருந்த ஓர் இந்திய தம்பதி குறித்து வணக்க மலேசியா வெளியிட்ட செய்தி வைரலான நிலையில் உடனடியாக அது தம்பூன் நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகத்தின் கவனத்தை பெற்று அதன் இந்திய அதிகாரி சுரேஷ்குமார் தற்காலிக தங்குமிடத்தையும் இதர உதவிகளையும் செய்திருந்தார். அதனைத் தொடர்ந்து இவ்விவகாரம் மகளிர் குடும்ப மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சர் நான்சி சுக்ரியின் கவனத்திற்கு சென்று அவரது அமைச்சின் கீழ் இயங்கும் தேசிய சமூக நல வாரியமான யயாசான் கபஜிகான் நகாரா அத்தம்பதியருக்கு உதவும் முயற்சியில் இறங்க வணக்க மலேசியாவை தொடர்பு கொண்டது. அதனைத் தொடர்ந்து சுரேஷ்குமாரின் பராமரிப்பில் தற்காலிகமாக அத்தம்பதியர் தங்க வைக்கப்பட்டுள்ள கோவிலுக்கு சென்ற தேசிய சமூக நல வாரியம் உணவு கூடைகள் உள்ளிட்ட உதவிகளை வழங்கியது. இதனிடையே அத்தம்பதியரின் பிரச்சனையை கேட்டறிந்த தேசிய சமூக நல வாரியத்தினர் அவர்கள் பெற்று வரும் மாதாந்திர கருணை தொகையை அதிகரிக்க உறுதியளித்துள்ளனர். அதே சமயத்தில் அவர்களுக்கான நிரந்தர தங்குமிடமும் ஏற்பாடு செய்யப்பட்டு வருவதாக அவர்கள் கூறியுள்ளனர். ஒரு காலை இழந்த மாற்றுத்திறனாளியான 55 வயது செல்வம் முனியாண்டி, அவரின் 56 வயது மனைவி லட்சுமி நாராயணன் இருவரும் 2 வாரங்களாக செமூர் பார்க் தாமட்மாஸ் அருகே காருக்குள்ளேயே தங்கி வருவோர் போவோரின் உதவியில் நாட்களை கடத்தி வருவதாக வணக்க மலேசியா முன்னதாக செய்தி வெளியிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. காலனித்துவ ஆட்சியின் போது மலாயா இந்தியர்களின் தோட்டப்புற வாழ்க்கையை நாட்டுப்புற பாடல்களின் வழி மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் முயற்சியாக ஆராரோ ஆரிரரோ இசை ஆவணப்படம் தயாராகி வருகிறது. ஓம் சக்தி பிலிம்ஸ் தயாரிப்பில் கோலாலம்பூர் புக்கிட் பின்தாங்கில் உள்ள த கிரே பாக்ஸில் நேற்று அதன் முன்னோட்ட காட்சி வெளியீடு கண்டது. பிரிட்டிஷ் காலனித்துவ தோட்டங்களில் பணிபுரிந்த தமிழ் ஒப்பந்த தொழிலாளர்களின் சொல்லப்படாத கதையை சொல்ல வருகிறது இந்த ஆவணப்படம். காதல், எதிர்ப்பு, துக்கம் மற்றும் உயிர் வாழ்வு ஆகியவற்றை பொருளாக கொண்டு அத்தொழிலாளர்கள் பாடிய நாட்டுப்புற பாடல்கள் காலப்போக்கில் கிட்டத்தட்ட மறக்கப்பட்டு அல்லது மறைந்து போகும் நிலையில் உள்ளன. அவற்றை புதுப்பித்து மக்களுக்கு தருவதே இம்முயற்சியின் முக்கிய நோக்கம் என இணை தயாரிப்பாளர் குமணவண்ணன் ராஜேந்திரன் தெரிவித்தார்.
வரும் செப்டம்பர் தொடங்கி அடுத்த ஆண்டு மார்ச்சில் இத்திட்டம் நிறைவடைய இலக்கு வைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தை சேர்ந்த நாட்டுப்புற இசை கலைஞர்களின் ஒத்துழைப்பிலும் பாடல்களுக்கு உயிர் கொடுக்கப்பட உள்ளதாக இயக்குனர் கோகுலராஜன் ராஜேந்திரன் கூறினார். நான் இந்த ஆராரோ ஆரிராரோ என்கிற ஆவணப்படத்தோட இயக்குனர். ஸோ இன்று இங்கே என்ன நடக்குதுன்னா, இந்த ஆவணப்படம் இருக்குல்ல, அதை பற்றி நான் கொஞ்சம் சொல்ல வேண்டியது இருக்குது. அதாவது தோட்டப்புறங்களில் தமிழர்கள் நாட்டுப்புற பாடல் பாடியிருந்திருக்காங்க. அந்த பாடல்கள் டாக்டர் தண்டாயுதம் அப்படி சொல்லிட்டு அவர் ஒரு இப்போ தோட்டமாக போய் 80கள் சேகரித்து அதை ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதில் ஒரு 500 பாடல்கள் இருக்குது. ஆனால் அந்த பாடல்களோட வரிகள் மட்டும்தான் இருக்குது, மெட்டுகள் இல்லை. ஸோ எங்களோட ப்ராஜெக்ட் என்னென்னா, இந்த 500 பாடல்களில் 15 பாடல்களை தேர்வு செய்து அதுக்கு என்ன மெட்டாக இருந்திருக்கும், நம் முன்னோர்கள் பாடின தோட்டத்தில் பாடின மெட்டுகள் என்னவா இருந்திருக்கும் என்ற ஒரு முயற்சியில் நம்ம இறங்கியிருக்கோம். நேற்றைய நிகழ்வுக்கு பிறகு 4வது மாடியில் ஒரு மினி கண்காட்சியும் நடைபெற்றது. இதில் தமிழ் நாட்டுப்புற பாடல்களின் வரிகள், புகைப்படங்கள், காப்பக பொருள்கள் உள்ளிட்டவை காட்சிப்படுத்தப்பட்டன. மலேசிய இந்தியர்களின் வழியை பதிவு செய்யும் இந்த இசை ஆவணப்பட முயற்சிக்கு நிதி திரட்டும் இயக்கமும் தொடங்கப்பட்டது. மொத்த பட்ஜெட்டான 2,97,801 ரிங்கெட் தொகையில் இதுவரை 60 விழுக்காட்டை திரட்டிவிட்டதாகவும் எஞ்சியவற்றை பொதுமக்களிடம் இருந்து எதிர்பார்ப்பதாகவும் குமணவண்ணன் வணக்க மலேசியாவிடம் கூறினார். நாங்கள் 60 விழுக்காடு நிதியை ஆல்ரெடி கிராண்ட்ஸ் அண்ட் கார்ப்பரேட் ஸ்பான்சர்ஷிப் அந்த மூலமாக கலெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த மீதம் இருக்கிற 40 விழுக்காடு மக்கள், இது ஒரு கம்யூனிட்டி பேஸ்ட் ப்ராஜெக்டாக இருக்கிறதுனால மக்கள்கிட்ட சப்போர்ட் தேடலாம் அப்படின்றது தான் இந்த நிகழ்ச்சி இங்கே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். வரலாற்று பூர்வமான ஒரு நிகழ்வாக நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, இங்கே மலேசியாவில் உள்ள இந்தியர்களுடைய ஆவணம் சரியான படிப்பில் நிறைய இடத்துல இல்லை. இதை ஒரு ஆவண படமாக எடுக்கிறதுக்காக இந்த ஒரு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் இன்றைக்கி நிதி திட்டத்துக்காக அந்த முயற்சி பண்ணுறாங்க. அதனால் ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு நிகழ்வாக நான் பார்க்குறேன். நிதி ஆதரவளிக்க விரும்பும் பொதுமக்கள் திரையில் காணும் இணைய அகப்பக்கத்தை நாடலாம். செல்வாக்கு மிக்கவர்கள் என்று நம்பப்படும் தனிநபர்கள் குழு வீடற்ற ஒருவருக்கு எலும்பு துண்டுகள் வழங்கப்பட்டதை காட்டும் வைரலான வீடியோ குறித்து MCMC எனப்படும் மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையம் விசாரணையை தொடங்கியுள்ளது. மலிவான பொழுதுபோக்கு, பார்வையாளர்களை உருவாக்குதல் அல்லது அமைதியின்மையை தூண்டுதல் ஆகியவற்றிற்காக மட்டுமே ஓரங்கட்டப்பட்ட குழுக்களை சுரண்டும் உள்ளடக்கத்தை உருவாக்கி விநியோகிக்கும் செயல் நெறிமுறையற்றது மற்றும் மனிதாபிமானமற்றது என்று MCMC ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக தற்போதுள்ள சட்ட விதிகளின்படி விசாரணை நடந்து வருகிறது. மேலும் குற்றவாளிகளாக கண்டறியப்பட்ட எந்த ஒரு தரப்பினருக்கும் எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். பொது அமைதிக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு மிரட்டல் மற்றும் அச்சுறுத்தும் உள்ளடக்கம் 1998 ஆண்டு தகவல் தொடர்பு மற்றும் பல்லூடக சட்டத்தின் 233வது பிரிவின் கீழ் நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படலாம். குற்றவாளிகள் நிரூபிக்கப்பட்டால் 5 லட்சம் ரிங்கெட் வரை அபராதம், கூடியபட்சம் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம். சமூக வலைத்தளங்கள் பாதுகாப்பாகவும் தவறாக பயன்படுத்தப்படாமல் இருப்பதையும் உறுதி செய்வதற்கான தனது உறுதிப்பாட்டை MCMC மீண்டும் வலியுறுத்துகிறது. மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. நேற்று சரவா சீபு ஜலான் படாடாவில் காணாமல் போன சிறுவன் ஒருவன் கழிவுநீர் குழியில் பிணமாக மீட்கப்பட்டுள்ளான். முன்னதாக இறந்த அந்த சிறுவனின் தந்தை தனது மகன் காணவில்லை என்றும் சாக்கடை குழியில் விழுந்திருக்கலாம் என சந்தேகிப்பதாக புகார் அளித்துள்ளார். அவசர அழைப்பை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த சீபு சென்ட்ரல் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தின் பணியாளர்கள் மற்றும் சரவா தீயணைப்பு மற்றும் மீட்பு துறையினர் தேடுதலுக்கு பின்னர் கழிவுநீர் குழியில் சிறுவனை கண்டுபிடித்துள்ளனர். சிறுவன் இறந்துவிட்டதை மலேசிய சுகாதார அமைச்சின் மருத்துவ அதிகாரிகள் உறுதிப்படுத்திய நிலையில் அவனது உடல் மேல் நடவடிக்கைகளுக்காக காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது.
நேற்று ஜலான் சகாமாட் குவாந்தான் கிலோமீட்டர் 13 நடந்த விபத்தொன்றில் கணவர் மனைவி இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். பஹாங் பக்கானில் இருக்கும் தங்கக்கடை ஒன்றின் உரிமையாளரான அக்கணவன் மனைவி இருவரும் பயணித்த கார் வேக கட்டுப்பாட்டை இழந்து சறுக்கி சென்று மின் கம்பங்களில் மோதியதில் இவ்விபத்து ஏற்பட்டுள்ளது என்று சகாமாட் மாவட்ட காவல்துறை தலைவர் அமாட் ஜாமரி மரின்சா தெரிவித்தார். அதே நேரத்தில் சம்பவத்தின் போது கனத்த மழை பெய்து கொண்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. காரில் சிக்கிக் கொண்ட இருவரையும் சிறப்பு உபகரணங்களை பயன்படுத்தி தீயணைப்பு துறையினர் மீட்டனர் என்று சகாமாட் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலைய தலைவர் முகமது அசீம் அப்துல் ராஜா கூறியுள்ளார். இந்த வழக்கு சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வரும் நிலையில் விபத்து தொடர்பான கூடுதல் தகவல் தெரிந்த பொதுமக்கள் போலீசாரை உடனடியாக அணுக வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். மக்களே 13 17 ஆகஸ்ட் வரை ஏயோன் பிக் ஃபாலிம் ஈப்போவில் கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டமாக கொண்டு வரும் பேராக் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல். ஒவ்வொரு நாளும் உங்க ஃபேவரட் ஆர்டிஸ்ட் 80% வரை டிஸ்கவுண்ட், ஹோல்சேல் விலையில் பொருட்கள், லேட்டஸ்ட் காலிவுட் பாலிவுட் கலெக்ஷன், 100க்கும் அதிகமான ரசிக்க ருசிக்க வைரல் ஃபுட் சாய்ஸஸ், சாரி, பஞ்சாபி சூட்ஸ், லெங்கா, குர்தா, குர்தீஸ், ஆக்சசரிஸ் அனைத்தும் உண்டு. திரண்டு வாருங்கள், ஷாப்பிங் செய்யுங்கள். ஏயோன் பிக் ஃபாலிம் ஈப்போவில். டிக்டாக் இன்ஃப்ளூன்சர் ஒருவரின் வீட்டில் அத்துமீறி நுழைந்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பான விசாரணையில் உதவுவதற்காக 21 வயது இளைஞர் ஒருவர் 4 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். மஜிஸ்ட்ரேட் சியா ஹுய்தேங் இன்று காலை இந்த உத்தரவை பிறப்பித்தார். இதற்கு முன் அந்த சந்தேக நபர் காலைமணி 9:05 அளவில் பாலிபுலாவ் நீதிமன்ற வளாகத்திற்கு அழைத்து வரப்பட்டார். நேற்று பத்து மாவுங்கில் ஒரு வீட்டிற்குள் புகுந்த அந்த சந்தேக பேர்வழி தான் விட்டு சென்ற செருப்பை மீட்டெடுக்க சம்பவ இடத்திற்கு சென்றபோது பிடிபட்டார். அமிகோஸ் மீடியா வைரல் என்ற முகநூல் கணக்கில் வெளியிடப்பட்ட ஒரு வைரல் வீடியோவில் இந்த விவகாரம் அம்பலமானதாக பினாங்கு தென்மேற்கு போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் சசாலி அடாம் தெரிவித்தார். அவ்வீட்டின் வேலையால் வெளியே குப்பைகளை அகற்றிக் கொண்டிருந்த போது சந்தேக நபர் பின்கதவு வழியாக வீட்டிற்குள் நுழைந்ததாக தொடக்கக்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. எனினும் அவ்வீட்டில் டிக்டாக் செய்பவர் இருப்பதை உணர்ந்ததும் சந்தேக நபர் அங்கிருந்து தப்பியோடிவிட்டார். அதன் பிறகு அந்நபர் தான் விட்டு சென்ற செருப்பை தேடி எடுக்க வந்தபோது புகார்தாரரும் பல நண்பர்களும் அந்நபரை பிடித்து பத்து மாவுங்கியில் பணியில் இருந்த ரோந்து பிரிவின் உறுப்பினர்களிடம் ஒப்படைத்தனர். Celica Stretch Mark Lotion is enriched with safe and natural ingredients perfect for pregnant women and new mothers. It reduces the stretch marks, improves the skin textures and keeps the skin nourished throughout this important phase of life. மற்றவருக்கு சொந்தமான ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி தனிப்பட்ட தேவைக்கான பொருட்களை வாங்கிய 3 சகோதரிகள் கைது செய்யப்பட்டனர். காணாமல் போன ஏடிஎம் அக்ரோ பேங்க் கார்டை கண்டெடுத்த அந்த 3 பெண்களும் பேவிஸ் முறையில் அதனை பயன்படுத்தி லஹாடத்து மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் பொருட்களை வாங்கியுள்ளனர். பாதிக்கப்பட்ட நபரிடம் இருந்து புகார் கிடைக்கப்பெற்றதை தொடர்ந்து அந்த பெண்கள் கைது செய்யப்பட்டதாக லஹாடத்து மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் ஜுல் பஹாரின் இஸ்மாயில் தெரிவித்தார். காணாமல் போன தனது கார்டை பயன்படுத்தி தனது அனுமதியின்றி பல்வேறு வர்த்தக மையங்களில் பொருட்கள் வாங்கப்பட்டதாக பாதிக்கப்பட்ட நபர் போலீசில் புகார் செய்திருந்தார். இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டதை தொடர்ந்து உள்நாட்டை சேர்ந்த அந்த 3 சகோதரிகளும் கைது செய்யப்பட்டதாக இன்று வெளியிட்ட அறிக்கையில் ஜுல் பஹாரின் கூறினார். 1997 ஆண்டின் கணினி குற்ற செயல் சட்டத்தின் 4வது விதி ஒன்றின் கீழ் விசாரணைக்காக அந்த 3 பெண்களும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். 6ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி ஆகஸ்ட் ஏயோன் மால் புக்கிட் ராஜா கிளாங்கில் GM இந்தியன்ஸ் அதிரடியாக வழங்கும் கிளாங் வேலி குளோபல் இந்தியன் ஷாப்பிங் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல். இதுவரை இல்லாத டிஸ்கவுண்ட்ஸ், ஹோல்சேல் விலையில் பாலிவுட் காலிவுட் கலெக்ஷன்ஸ். பாயிண்ட் ரேஸ் தேசிய கடற்கரையின் மிகவும் ஆபத்தான பகுதியில் பல மணி நேரம் சிக்கி தவித்த 2 மலையேறுபவர்கள் வெற்றிகரமாக மீட்கப்பட்டனர். உயரும் அலைகளால் வெளியேறுவதற்கான ஒரே வழியும் துண்டிக்கப்பட்ட போது இந்த ஜோடி அப்பகுதியில் வசமாக சிக்கிக் கொண்ட நிலையில் அவசர சேவை மையத்தை உடனடியாக தொடர்பு கொண்டுள்ளனர். மீட்பு பணிக்குழுவினர் ஹெலிகாப்டரின் மூலம் அவ்விருவரையும் மீட்ட நிலையில் இதில் யாருக்கும் எந்த காயங்களும் ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் பாறைகள் நிறைந்த கரையோரத்தில் மீட்பு பணியாளர் இறங்கி 2 மலையேறுபவர்களை மீட்கும் காட்சி வலைத்தளத்தில் வைரலாகி வருகின்றது. எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க. குறிப்பா தலைவலி, உடம்பு வலி, மறுத்து போறது, வசதியா இருக்கிறது, மூச்சு திணறல் மற்றும் பல. இதை நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர், இருதய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும். டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும்.
இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது. 2 ஆண்டுகளா மலேசியால பயன்படுத்துறாங்க. டேஸ்லி, உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன்.